வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் தான் டெரைவ் பண்ண போறோம். ஸோ எலக்ட்ரிக் காஸ்லா அண்ட் மேக்னெட்டிக் காஸ்லாலேருந்து 2 ஈக்குவேஷன்ஸ் நம்ம டெரைவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃப்ரம் எலக்ட்ரிக் காஸ்லா. ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்லானா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் we can consider one closed surface area. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. we can have the total charges Q. இந்த டோட்டல் சார்ஜில் இருந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஓகே, இந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த சர்ஃபேஸ் ஏரியா. இதுதான் கான்செப்ட். எலக்ட்ரிக் காஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு the charge enclosed by the surface area. Okay, so psi is equal to q னு சொல்றோம். Some booksல வந்து எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. Okay, so here we can consider this total flux is equal to the surface integral of electric flux density. As we all know that the density ன்றதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்? density ன்றது என்ன? flux per area. correct? So from this we can get flux is equal to d into a னு வரும். density நாலே per unit area தான் நம்ம சொல்லுவோம். In this electromagnetic field we can write this area as surface integration of that closed surface. Okay? So here we can write the total flux is equal to the surface integral of flux density. புரியுதா உங்களுக்கு? So இந்த total flux தான் நம்ம in terms of density எழுதியிருக்கோம். Consider that is the first equation. ஸோ நெக்ஸ்ட் என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா சார்ஜுக்கும் சார்ஜ் டென்சிட்டிக்குள்ள ரிலேஷன். ஸோ ஜென்ரலாக ஒரு டோட்டல் சார்ஜ் எடுத்துருக்கோன்னா, இப்போ ஒரு லைனில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் எடுக்கோன்னா we can take that line charge density. okay, line integral of the line charge density. okay, that is for line. இப்போ ஒரு ஏரியாவுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா we can take the surface charge density into dsன்னு எடுப்போம். இதே ஒரு வால்யூம்க்கு எடுக்கிறோன்னா we can say the volume integral of volume charge density அப்படி நம்ம சொல்லுவோம். Here we can take that volume integral. okay, நம்மளோட further analysisக்காக simplificationக்காக we can take the total charge in terms of volume integral. Q is equal to volume integral of volume charge density. This V is volume integration. okay, consider that is the second equation. இப்போ இந்த Qக்கு பதிலா இந்த volume charge value இங்க substitute பண்ணலாமா? Then we can get the surface integration of d dot ds is equal to volume integral of rho v into dv. Consider that is the third equation. This is the Maxwell's equation from electric gas law in integral form. ஏன்னா ரெண்டு சைடு என்ன யூஸ் பண்றோம்? integration யூஸ் பண்றோம். பாயிண்ட் ஃபார்ம்ல வேணும்னா we are going to apply theorem. ஸோ இப்போ இங்க சர்ஃபேஸ் இருக்கு, இங்க வால்யூம் இன்டெகிரல் இருக்கு. ஸோ இங்கே சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இருக்குது, இங்கே வால்யூம் இன்டெக்ரல் இருக்குது. இந்த ரெண்டு இன்டெக்ரலையும் ரிலேட் பண்ணுற தியரம் என்ன? டைவர்ஜென்ஸ் தியரம். கரெக்டாக? டைவர்ஜென்ஸ் தியரம் ரிலேட்ஸ் த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் any vector field, okay, that is equal to the volume integral of the divergence of that vector field. So here we can take this left hand side. So surface integral of d dot ds is equal to volume integral of del dot d into dv ன்னு சொல்றோம். இப்போ இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, இப்போ இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? volume integral of del dot d dv is equal to volume integral of rho v dv. So இந்த volume integralலாம் என்ன ஆயிரும்? நம்மளுக்கு cancel ஆயிரும். we can get del dot d is equal to rho v. that is that point form of this Maxwell's equation from electric gas law. It is very important concept here. And also we can write d ன்றது நமக்கு தெரியும், electric flux density is equal to epsilon into E ன்னு தெரியும். இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? del dot epsilon into E is equal to rho v ன்னு கிடைக்குமா? இந்த epsilon ன்றது constant, dielectric constant. So we can write the same expression as del dot E vector is equal to rho v by epsilon னு எழுதலாம். Okay, that is also important here. இது புரியுதா எல்லாருக்கும்? இதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the total electric displacement, this is what the total electric displacement over a volume is equal to the total charge within that volume. Next, Maxwell's equation from magnetic gas law. okay, so magnetic gas law பொறுத்த வரைக்கும் here we can consider one magnetic material. ஏதாவது எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த magnetic material ஒரு காயிலே கூட எடுக்கலாம். ஓகே, அதில் கரண்ட் பாஸ் ஆகுது, something we can assume ஒரு magnetic material எடுத்துக்கலாம். the total magnetic flux through any closed surface area. இப்போ இந்த காயிலோ இல்லை ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? நார்த் டு சவுத், சவுத் டு நார்த், இப்படி தானே ப்ரொடியூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ த டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஆல்வேஸ் ஜீரோ. போத் ஆர் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன், ஈக்குவல் இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால the total magnetic flux through any closed surface is zero.
That is the concept. Phi is equal to 0. Okay. So next, the total magnetic flux க்கும் flux density க்கும் உள்ள relation. So இங்க flux density ன்றது என்ன? B. This is for magnetic flux density. இதுக்கு முன்னாடி நம்ம electric fieldல என்ன பார்த்தோம்? D னு பார்த்தோம். That is electric flux density. This is magnetic flux density. இந்த symbolsலாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. B னா என்ன? Magnetic flux density is equal to here phi, that is magnetic flux per unit area. So that is equal to what? Phi is equal to B into A. இந்த ஏன்றதை நம்ம எப்படி represent பண்றோம்? Surface integral represent பண்றோம். இது புரியுதா எல்லாருக்கும்? So phi is equal to surface integral of B dot ds, that is equal to 0 according to magnetic Gauss law. So that is the Maxwell's equation in integral form from magnetic Gauss law. This is very important concept. இதுக்கு இப்ப நம்ம point form எடுக்க போறோம். Point form எடுக்கிறதுக்கு we are going to consider divergence theorem. இங்க surface integral இருக்கா? இந்த surface integral வந்து volume integral ஓட நம்ம எப்படி relate பண்ணலாம்னா b dot ds is surface integral of b dot ds is equal to volume integral of the divergence of the vector field. Okay. So now we can replace the surface integral of b dot ds is equal to volume integral of del dot b into dv is equal to 0. This value is also equal to what? 0 only. So there is no meaning of this volume integral. We can say del dot b itself is 0. இதுக்கு இங்கேயும் 0 தான் வருது. இந்த surface வால்யூமா மாத்திட்டு அதையும் 0க்கு தான் ஈக்குவல் பண்றோம். கரெக்ட்டா? ரீசன் என்னன்னா we need to get only the differential form. Point formனா differential form. So del அப்படின்ற del dotன்றது ஒரு differential form. கரெக்ட்டா? அதான் இந்த இன்டகிரேஷனை வந்து நம்ம del dot b னு கன்வர்ட் பண்ணி அதை equal to 0 நீங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the net magnetic flux through any closed surface area is 0. It is also very important concept. So இந்த Maxwell's equations எல்லாமே வந்து அடுத்த ஹையர் செமஸ்டர்ல ரிப்பீட்டடா வரும். ஓகே.